தகப்பனிடம் மகன் தோற்றால் ஒன்றும் மானக்கேடில்லை. தகப்பனாரிடம் தோற்றால் என்ன மானக்கேடு? பழக்கருப்பையா பேட்டி. நீர் எடுத்து நீர் விலகாது என்பது போல எவ்வளவுதான் தகப்பன் மகனும் முட்டிக்கொண்டாலும் எல்லா சொத்தும் அன்புமணிக்கு வருவது போல இந்த கட்சியும் அன்புமணியிடம்தான் வரவேண்டிய கட்சி. அவரும் நடத்த தகுதியானவர்தான். ஆகவே இது 4 நாள் கழித்து ஏன் சொல்லப்படாமல் அமித்ஷா வருகிற நாளை குறித்து சொல்லப்பட்டதென்றால் இதுதான் எங்களுடைய செய்தி. உன் பின்னால் திரிகிறோம் என்று நினைக்காதே. உன்னுடைய அதிகாரத்திற்காக உன் பின்னால் தெரியவில்லை. எப்பொழுதும் திமுக அதிமுகவோடு மாறி மாறி கூட்டணி வைத்திருக்கின்றீர்கள். அதிமுகவோடு தான் கூட்டணி வைக்க வேண்டும் என்று பெரும்பாலும் இருந்திருக்கிறார்கள். அதனால அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்து கொள்கிறோம், அவர்களோடு இடங்களை பகிர்ந்து கொள்கிறோம், எல்லாவற்றையும் அவர்களோடு பேசிக்கொள்கிறோம். நீயும் சேர்ந்தால்தான் எங்களோடு சேர்ந்து பக்கத்திலேயே உட்கார்ந்து கொள் என்பதுதான் அவர் அறிவித்தது செய்தியின் நோக்கம். அன்புமணி ரொம்ப சார்புடையவராக, பிஜேபிக்கு சார்புடையவராக இருந்தார். சென்ற தேர்தலில் என்ன இருந்தாலும் நான் போட்ட குட்டிதானே நீ என்கிட்ட தாவர என்று ஐயா நினைக்கிறார். இந்த வயசிலும் கட்சியை நான் எடுத்து நடத்துகிறேன். நான் இருக்கிற வரையிலே சொன்னதை கேட்க வேண்டும். நான் இருக்கிற வரையிலும் சொன்னதைத்தான் கேட்க வேண்டும். கேட்காவிட்டால் போ என்று சொல்வதற்கு ரொம்ப மன ஊக்கம் வேண்டும். சாதாரணமாக தளர்ந்து விடுவார்கள் மனிதர்கள். ஆனால் அவரோ தளரவில்லை. உடல்தான் தளர்ந்திருக்கிறது. மனதில் உள்ள ஊக்கம் உடையார் எனப்படுவது ஊக்கம். அஃதில்லார் உடையது உடையரே மற்ற திருக்குறள். மற்ற உடையார் என்பது ஊக்கம். ஊக்கம் மட்டும் இருந்தால் போதும். வேறு எல்லாவற்றையும் தானாகவே அடையாளம் என்று வள்ளுவர் சொல்வார். ஊக்கத்தை பெறுவதுதான் சிறப்பு. பிறவற்றை எல்லாம் நான் பெற்றிருக்கிறேன் என்றால் அதுவெல்லாம் சிறப்பா? அந்த வயதில் இவ்வளவு ஒரு ஊக்கமா? ஒருவர்தான் சொல்வார் என்று ஏற்பட்டால் அதனால் நான் சொல்கிறேன், தகப்பனிடம் மகன் தோற்றால் ஒன்றும் மானக்கேடில்லை.